ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ ஸ்டீராய்ட்ஸ். உடம்பு எப்படி இருக்கு? ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரொம்ப நல்லா இருக்கு. போடாம என்ன எப்படி எப்படி இதை நம்ம cut பண்ணி- இல்ல என்ன காரணத்துக்காக எடுத்தீங்க அதை சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பீக் கொடுக்கணும் உங்களுக்கு ஸ்டீராய்டு எடுத்தீங்கன்னாலே. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீராய்டே யூஸ் பண்ணாமல் ஒரு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ம். அதுக்கும் நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்து 1 வீக் சைக்கிளுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. உங்கள் உடம்புல நடக்கிற ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்பல் பண்ணும். சரி, ரகு சொல்றது என்னன்னா ஸ்டீராய்ட்ஸ் வந்து பெட்டர் ரிசல்ட் அப்படின்றீங்க. சூனாக ரிசல்ட் கொடுக்குதா? பெட்டர் ரிசல்ட். அடிக்ஷன், அடிக்ஷன். பயங்கரமான அடிக்ஷன். ஓகே, நம்ம உடம்பு நான் பார்க்கறதுக்கு நம்மளுக்கே அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ், வெயிட் லிஃப்டிங்காக இருக்கட்டும், சரி, லிஃப்டிங்காக இருக்கட்டும், உங்களோட மசிலோட எண்டூரன்ஸாக இருக்கட்டும். ஒரு ஐ மீன் பாடி பில்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டீராய்ட்ஸ் இல்லை, ஐ மீன் அத்லெட்ஸ்மே சேர்த்து தான் சொல்றீங்க நீங்கள் இப்போ பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், ஸ்டீராய்ட்ஸே உங்களுக்கு கைண்ட் ஆஃப் இது இருக்குது. மசில் பில்டிங் தனியாக இருக்குது, எண்டூரன்ஸ் வேணும்னா அது தனியாக இருக்குது. ஓகே, சின்ஸ் வி ஸ்டார்ட் அப் டாக்கிங் அபவுட் ஸ்டீராய்ட், நான் அது சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒரு ஸ்டீராய்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன், சூனர் த பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது. ஆக்சுவலாக அவருக்கு நல்ல அஜிலிட்டி, அதே மாதிரி மசில் டெஃபினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சைக்கலாஜிக்கல் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவரை பாராட்டுறது, அவரை வந்து எல்லாருமே நல்லா இருக்கு ஒரு உடம்பு, சீக்கிரமாக 2 மாதத்தில் கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரியல் அடிக்ஷன். ஸ்டீராய்டோட இது இந்த மைண்ட் செட் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். ஆக்சுவலி இந்த அடிக்ஷன்னால என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட ஸ்டீராய்டு சீக்கிரமாக வெளியே வரவே முடியாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கு இந்த உடம்பு போயிடணும். ஆப்வியஸ்லி அவருக்குமே தெரியும், நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணால் இந்த மாதிரி உடம்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொண்டு வர முடியாது, இந்த டெஃபினிஷன் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சி போனால் நீங்கள் ஸ்டீராய்ட்ஸ் எடுக்காமல் ஒரு சைக்கிள் ஒரு 45 டேஸ் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வால்யூம், உங்கள் பல்க்கு எல்லாமே கம்மியாயிடும். ஆக்சுவலாக அந்த டெஃபினேஷனும் எல்லாமே கம்மியாயிடும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 2 மந்த்ஸில் உங்களுக்கு விசிபிளாக டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வெளியே மற்றவங்களுக்கு. அந்த 45 டேஸில் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் யார் யூஸ் பண்ணுறாரோ அவர் ஒர்க் பண்ணுவார். அதுக்கப்புறம் 2 மந்த்ஸில் விசிபிளான டிஃப்ரென்ஸ் தெரிய வந்துடும். விசிபிளான டிஃப்ரென்ஸ் எதில் தெரிய வரும் அப்படின்னா, அவருடைய பர்ஃபார்மன்ஸில் தெரிய வரும். அதே மாதிரி மூட் ஸ்விங் நிறையா இருக்கும். நம்மளுடைய புத்துணர்ச்சி லெவல் அப்படின்ற போது அது ரொம்ப கம்மியாயிடும். உங்களுக்கு நார்மலாக சோர்வான மாதிரி ஆயிடுவாங்க. இதுதான் ஸ்டீராய்டு லைஃப் சைக்கிளுடைய பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்கிறேன். மெடிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். அது மெடிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குது ஸ்டீராய்ட்ஸில் நம்மளுக்கு போகிறதுக்கு. இது சைக்கலாஜிக்கலான ஒரு பிரச்சனை ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துருது. கரெக்ட். ஸ்டீராய்டு எடுக்கிற ஒரு பர்சன் திரும்ப ஸ்டீராய்ட்ஸை விட்டுட்டு நார்மலாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ரிசல்ட் பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு சின்ன சின்ன ரிசல்ட்லாம் வந்துட்டு அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரி, ஒன்று கம்ப்ளீட்டாக கல்யாணம் ஆகிட்டு இல்லை ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போயிட்டு ஜிம்மை விடுறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். ஸ்டீராய்டு எடுத்துட்டு இந்த ஒரு ரெகுலரான ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு நான் வந்து உடம்பு மெயின்டைன் பண்ணுறவங்க ரெகுலராக ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு காம்படிஷனுக்காக எடுக்கிறேன், அதுக்கப்புறம் விடுறேன், அதுக்கப்புறம் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் சுத்தமான போய். ஆக்சுவலாக காம்படிஷன் முடிச்சுட்டு அந்த உடம்பை நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டீங்க. அடுத்தது இன்னும் 2 மாதத்தில் அடுத்த காம்படிஷன் வரும், இன்னும் 5 மாதத்தில் அதில் பெரிய காம்படிஷன் வரும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்டு போயிட்டீங்கன்னா இன்டர் ஸ்டேட்ஸ், அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கணும் உங்களுக்கு பெருசாக இது. சரிங்களா? அது சென்னையில் ஒன்று நடக்கும், சேலத்தில் ஒன்று நடக்கும், திருச்சியில் ஒன்று நடக்கும். ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஒரு வருஷத்தில் 3 ஸ்டேட் லெவல் காம்படிஷன் நடக்கும். அந்த காம்படிஷன்ஸ்லாம் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் சைக்கிள் நிறுத்துவீங்க? நிறுத்தவே முடியாது. போயிட்டு அது வந்து ஒரு தொடர் கதையாக அப்படியே போயிட்டே இருக்கிற லைஃப்பில். அது எப்போ நிறுத்துவோம் அப்படின்னா, டாக்டர் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்கும் உங்கள் பிளட் ரிசல்ட்டு, நீங்கள் இல்லைன்னா செத்து போயிடுவீங்க அப்படின்ற போது, கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. இதுதான் வந்து ஒரு ஸ்டீராய்ட்ஸில் ஒரு இது. ஸ்டீராய்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பல்கிங்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை ராகு, உங்களுக்கு தெரியும்ல. சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. ஹெச்ஜி அந்த சிந்தாசிக்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, டைரெக்டாக மசில்லே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மசில் மட்டும் வளர்ச்சி ஆகுது. அந்த இந்தியாவில் மோஸ்ட்லி இது ஃபேமஸ் கிடையாது, அப்ராட்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணி வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி டார்கெட் ஸ்பெசிஃபிக் ஸ்டீராய்ட்ஸ் நிறையா வந்துச்சு நம்மளுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறது, நீங்கள் மாதிரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தாசிக்ஸ் சொன்னீங்க, அந்த மாதிரி நிறைய க்ரோத் ஹார்மோன்ஸ் ஸ்பெசிஃபிக் டார்கெட் பண்ணி க்ரோத் ஹார்மோன்ஸ் நிறையா வந்து. ஆக்சுவலாக சிந்தாசிக்ஸ் எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபாரின் பாடி பில்டர்ஸ் வந்துட்டு மசில்ஸ் ஆல்ரெடி பயங்கரமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மசில்ஸ் வளராமல் இருக்கும், க்ரோத் இல்லாமல் இருக்கும். அந்த சின்ன மசில்ஸை லைட்டாக பூஸ்டப் பண்ணுறதுக்காக வந்துச்சு. இவங்க அதை வந்துட்டு மேஜர் மசில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த மசிலையே பெருசாக்குறாங்க. அதை பார்த்தாலே தெரியும், ஒரு வியர்டாக தெரியும், வியர்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிந்தால் மோஸ்ட்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆயில் பேஸ்ட் சப்ஸ்டன்ஸ். உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது
ஒழுங்காக இன்ஜெக்ட் பண்ணாலுமே பிரச்சனை தான் அது. ஒழுங்காக இன்ஜெக்ட் பண்ணாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை. பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பஸ் ஃபார்மேஷன்லேருந்து எல்லாமே ஆரம்பிக்கும் உங்களுக்கு. பஸ் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிட்டு அதில் மசில் வந்து கல் மாதிரி கட்டி ஆகிட்டு அந்த மசிலையே உங்களுக்கு இழக்கிற மாதிரி ஆகிடும் மோஸ்ட்லி. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ரீசெண்ட் நியூஸில் இப்போ நிறையா பார்க்குறோம் ஸ்டீராய்ட்ஸ் அப்யூஸை பற்றி. ஒரு பசங்க ஒன்றுமே தெரியாமல் உள்ளே வராங்க காலேஜ் போகிற பசங்க, அப்படி இல்லைனா +2 முடிச்சுட்டு முக்கியமான பசங்க உள்ளே வராங்க காலேஜ்க்கு அப்படின்னா, எனக்கு வந்து நான் அண்டர் வெயிட்டில் இருக்கேன், நான் பசங்க என்னை வந்து புல்லிங் பண்ணுறாங்க, எனக்கு உடம்பு ஏற்றணும், நான் வந்து காலேஜ் போகும்போது கொஞ்சம் கெத்தாக இருக்கணும் அப்படின்ற பசங்க என்ன பண்ணிடுறானுங்க, ஜிம்முக்கு வராங்க. ஆப்வியஸ்லி ஜிம்முக்கு வந்து பண்ணும்போது உங்கள் உடம்பு அவங்களுக்கே தெரியாமல் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். ஆப்வியஸ்லி நீங்கள் ஜிம்முக்கு வரீங்க, ஒரு ரெகுலராக பண்ணுற ஒர்க் அவுட் விட்டுட்டு ரெகுலராக பண்ணுற வேலையை விட்டுட்டு ஒரு 1 ஹவர் நீங்கள் வந்து வெயிட் தூக்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் உடம்பு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறது உங்களுக்கு விசிபிளாக தெரியல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து ஸ்ட்ராங்கர் ஆகிறதில்ல, நீங்கள் வந்து பெட்டர் ஆகிறதில்லன்னு நினச்சிக்கிட்டு யூஆர் கோயிங் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி இருக்கவே இருக்க ஒரு தம்பி நம்ம கிட்ட மாத்திரை இருக்குவா, ப்ரோட்டீன் பவுடர் இருக்கும், ஒருத்தர் முக்கியமா அந்த டைனாபிள் இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சீப்பா மெடிக்கல் ஷாப்ல கிடைக்கிற மாத்திரை அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு 600-700 கிடைச்சிருது வந்துடுது. அது ரொம்ப சீப்பா அஃபோர்டபுளா அந்த மாத்திரை கிடைக்கிறதுனால என்ன பண்றது அப்படின்னா எல்லாருமே அதுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் சில சமயத்துல எனக்கு எப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் அப்படின்னா, நான் ஜிம்முக்கு போற ஆரம்பிச்ச புதுசுல +2 நான் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்ச புதுசுல அங்க பாத்தீங்க அப்படின்னா மூட்டை தூக்குறவங்க நிறைய பேர் இந்த மாத்திரை வாங்குவாங்க. கரெக்ட். போயிட்டு அவங்க வந்து இந்த மாத்திரைன்னு தெரிஞ்சு வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு மூட்டை தூக்குற மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க அவங்க இதுல மெடிக்கல் ஷாப்ல. இது என்னடா அது மூட்டை தூக்குற மாத்திரை அப்படின்னா, இது போட்டா நல்லா தூக்க முடியும்பா மூட்டை அப்படின்னா, அது எப்படிங்க மாத்திரை போட்டா மூட்டை நல்லா தூக்க முடியும், கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓட்டுன்ற மாதிரி அந்த மாத்திரை பார்த்தா டைனபால். அது ஆக்சுவலா அனபால் டைனபால் 2 வேரியேஷன் வச்சிருக்காங்க. அதுல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு அந்த மாத்திரை அவங்க தெரியாம அவங்களே போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸ்டீராய்டுன்னு தெரியாமயே அவங்க எடுக்க ஸ்டீராய்ட்ஸ் தெரியாம அவங்களாவது அன்னாடம் காட்சிங்க. அவங்களுக்கு அந்த மூட்டை தூக்குனாதான் சாப்பாடு. ஒவ்வொரு மூட்டை எங்க வீட்டு நாங்க இதை படிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி லோட்டா இருக்கணும் அப்படின்னா பேல் வரும், ஒவ்வொரு பேல் வரும். அந்த பேல்லாம் கிட்டத்தட்ட நியர்லி 70 kgs இருக்கும் ஒவ்வொரு பேல். ஒரு ஆள் சாதாரணமாக 70 kgs தூக்கணும். அதுவும் 50 வயசுல 40 வயசுக்கு மேல ஒரு ஃபேமிலி மேன் அதை தூக்கணும் அப்படின்னா அவங்க போடுறாங்க போடல, அது தப்பு. நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை, அவங்க வந்து ப்ளஸ் தப்பு ரேட் நம்ம சொல்ல முடியாது. அப்படி எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை நம்ம பாடி பில்டர்ஸ் எப்படி அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வெயிட் கெயினுக்காக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் நல்லா புஷ் பண்ணுறதுக்காக அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு. இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸ்டீராய்ட்ஸ் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மாறிக்கிட்டே வருது இப்போ போயிட்டு. நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டீராய்ட்ஸ் வந்து கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 100% ஈஸி ஆயிடுச்சு போயிட்டு. அந்த நான் காம்படிஷன் பண்ணும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு வாட்டர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருந்தது. அது கிடைக்கிறது பெரிய கஷ்டம். அது என்னன்னா அந்த கள்ளத்தை இது பண்ணுற மாதிரி யார்கிட்டயும் சொல்லி மாஸ்டர் கிட்ட சொல்லி அப்படி வாங்குற மாதிரி இருக்கும். அந்த பேர் சொல்ல மாட்டாங்க, தான் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா அப்படின்னா டைலூட்டட் டேப்லெட்ஸ் ஈஸியாக கிடைக்குது. வாட்டர் அவங்க உடம்புலேருந்து கட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் விற்கிற மாதிரி இந்த இதை விற்கிறாங்க.